செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணாங்க. மேலும் விஜய் அவர்கள் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக குற்றமுமே சாட்டியிருந்தாங்க. மேலும் தனக்கு ஜீவானம்ச தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த மனுவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விவாகரத்து வழக்கு சங்கீதாவிற்கு சாதகமாக வந்தா விஜய் அவர்கள் எத்தனை கோடிய சங்கீதா அவர்களுக்கு ஜீவானம்சமாக கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பலருமே கேள்விகளை எழுப்பிட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள்ல 50% தொகையை ஜீவானம்சமாக கொடுக்க வேண்டி இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. முன்னாடி அமேசான் நிறுவனம் ஜெஃப் பெசோஸ், மெக்கன்சி ஸ்காட், பில் கேட்ஸ், மெலிண்டா ஆகியோருடைய திருமணங்கள்ல மனைவிகள் தங்களுடைய கணவரின் சொத்துக்கள்ல பெரும் பகுதியை ஜீவானம்சமாக பெற்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஜோஹா நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, பிரமிளா ஸ்ரீனிவாசன் விவாகரத்து வழக்கு தற்போது நடந்துட்டு இருக்கு. இதுல 15,000 கோடி ஜீவானம்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. இந்தியாவுடைய மிக உயர்ந்த விவாகரத்து ஜீவானம்ச வழக்காக இது பார்க்கப்படுது. பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன் தன்னுடைய மனைவியை பிரிந்ததால 380 கோடிய ஜீவானம்சமாக கொடுத்திருக்காரா. இந்த சூழல்ல விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு 600 கோடியாக இருக்க நிலையில சங்கீதாவிற்குமே சொத்துக்கள்ல 50% பராமரிப்பு தொகையாக கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் இதற்கு நேரடியான பதில் கிடையாது. இந்தியாவில் விவாகரத்து செய்தால் கணவருடைய சொத்துல 50% மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற விதி எதுவுமே கிடையாது. இந்த நடைமுறை என்பது மேற்கிந்திய நாடுகள்ல காணப்படுது. அங்குதான் விவாகரத்துல 50% தொகையை கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும். அந்த வகையில இந்திய சட்டம் என்ன சொல்லுது? 1995 ஆண்டு இந்த திருமண சட்டத்தின் கீழ் திருமணத்திற்கு முன்பு ஒருவருக்கு சொந்தமான சொத்து அல்லது அவருடைய பெயரில் வாங்கப்பட்ட சொத்து அவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விவகாரத்துல யார் எவ்வளவு சம்பாதித்தார்கள், வீட்டை யார் கவனித்துக் கொண்டார்கள், குழந்தைகளுடைய தேவைகள் என்ன, வாழ்க்கை முறை எப்படி இருந்தது போன்ற பல காரணிகளை கருத்துல கொண்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குமா. சங்கீதாவிற்கு ஒரு 30% போகலாம் அப்படின்ற கணிப்பு ஏற்பட்டிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.